என்ன நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா 2009 ரிலீஸ் ஆன த லாஸ்ட் ஹவுஸ் ஆன் த லெஃப்ட் அப்படிங்கிற ஒரு சர்வே த்ரில்லர் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதையை சொல்ல போனா, பொதுவா அந்த ஹாலிவுட் படத்துல பாத்தீங்கன்னா சைக்கோவோ இல்ல கொலைகாரனோ ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் ரேப் பண்ணி அவளை கொன்னுருவாங்க. அதிர்ஷ்டவசமா அந்த பொண்ணு உயிரோட வந்து அவங்கள பழி வாங்குவா. இந்த மாதிரி கதையை தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசம். அப்படி என்னடா வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இந்த கதையை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கடைசி அரை மணி நேரம் இருக்கு, அதை தான் மறக்கவே முடியாது. அந்த கடைசி காட்சிகள் பார்க்கும்போது உங்க மனசுல படபட நடிக்கும். அந்த அளவுக்கு தரமா இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம இந்த கதையை தொடர்ந்து பாருங்க. இப்ப அந்த கதைக்குள்ள போலாமா? இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே இரவு நேரத்துல ரெண்டு போலீஸ்காரங்க ஒரு கொலைகாரனை வண்டியில வச்சு கூட்டு வராங்க. வர்ற வழியிலேயே இவங்க குடும்பத்தை பத்தி இந்த ரெண்டு போலீஸ்காரன் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்க அந்த கொலைகாரனுக்கு ரொம்ப அவசரம் சொல்றான். சூச்சு வருதுன்னா அந்த போலீஸ்காரன் கேட்கற மாதிரி இல்ல. வாயை மூடிட்டு வான்னு சொல்லி இவங்க வண்டி எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர்ற வழியில தான் எதுக்கு அந்த ரயில்வே கேட் இருக்குல்ல, அதை வேற அடைச்சிறாங்க. ஏன்னா அந்த நேரத்துல ரயில் வருதா, அந்த ரயில் போனதுக்கு அப்புறம் இவங்க அந்த வண்டி எடுத்து மூவ் பண்ணுவாங்க. அந்த கேட்ட தண்டி வருவாங்கல்ல, அதே சமயம் ஒரு கார் வந்து வேகமா வந்து இடிக்குது. அடிச்ச அடியில கார் வேற அப்படி நில குழஞ்சிருமா. அப்ப அந்த கார்ல இருந்து யாரு வரான்னு பார்த்தா ஒரு பெண்ணு ஒரு ஆணு வராங்க. இவங்க யாருன்னா பின்னாடி ஒரு கொலைகாரனால அவனோட ஆளுதான். அப்ப இந்த போலீஸ்காரங்களை பார்க்கும்போது ரெண்டு பேரும் அடி போட்டு ரத்த வளத்துல இருக்காங்க. குறிப்பா ஒருத்த வண்டி ஓட்டிட்டு இருந்தால அவர் ரொம்ப மோசமா இருக்கான். ஆளு செத்துட்டான் பார்த்தா லேசா உசு இருக்கும். இவ டப்புன்னு கண் எடுத்து அவன் தலையில போட்டு சாவடிச்சிடான். அப்புறம் இன்னொரு பெரிய போலீஸ் இருந்தால அவனு ரத்த வளத்துல தான் இருக்கான். ஆனா கொஞ்சம் கூட ஈவி இருக்கல் இல்லாம அவனோட கழுத்தெலும்பு உடைச்சு அவனை கொடூரமா கொன்னுறாங்க. கொன்னதுக்கு அப்புறம் இவங்க அந்த காட்டு பக்கமா ஓடி போயிறாங்க. அப்படி கட் பண்ணா மறுநாள் காலையில நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவரோட பேரு மேரி. இவளுக்கு இந்த நீச்சல் குளம் ரொம்ப பிடிக்கும் போல, வீராங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதே நேரம் இன்னொரு லேடி வராங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, இவளோட அம்மா. அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. அப்பா ஒரு பெரிய டாக்டர் போல. அந்த நேரம் பார்த்து ஒருத்த கால அடிபட்டு ரத்தமா வந்துட்டு இருக்கு, எலும்பு முறிச்சுன்னு நினைக்கிறேன். அது என்ன இது பார்த்துட்டு அவர் வெளியே வந்தா கொண்டாடி நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன லீவு கிடைச்சாச்சு. இவங்க மூணு பேருமே கார் எடுத்து எங்க போறாங்கன்னா, நம்ம ஹீரோட மாமா வீடு இருக்கும்ல, அந்த வீடு காட்டுக்குள்ள இருக்கு. அந்த வீட்டுல போய் ஜாலியா இருக்கலாம், அப்படி என்ஜாய் பண்ணலாம்னு இவங்க வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு தடவை இல்ல, பல தடவை அப்படி வருவாங்க போல. அதனால அப்படி காட்டுக்குள்ள வரும்போது அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோட மாமா இவங்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்கான். நல்ல சரக்குல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிருக்கான். இவங்க அந்த வீட்டை நல்லா சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும்ல, அதனால நம்ம ஹீரோன கையில காசை கொடுத்து வண்டி சேவை கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி அம்மா வேற தடுக்கிறாங்க. இந்த பாரு, நீ போற சரி, ஆனா எவ்வளவு சீக்கிரத்துல வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல வந்துரும் சொல்லி அவங்க சொல்லி அனுப்புறாங்க. இவளும் சரின்னு சொல்லி வண்டி எடுத்து வந்துடுறா. அங்க நேரம் எங்க வரானா, பக்கத்துல ஒரு டவுன் இருக்கும் போல, அங்க வந்துடுறா. அங்க இவளுக்கு தெரிஞ்ச ஒரு கடையில ஒரு லேடி இருப்பா. ரொம்ப நாள் வந்து போறதுனால அவளுக்கு பழக்கம் போல. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதுதான் அதே சமயம் இன்னொரு பையன் வரான். பாக்குறதுக்கு நல்ல அமுல் பை மாதிரி இருக்கானா. இந்த பையலும் அந்த கடையில ஒரு பொண்ணு இருக்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் நல்ல பழக்கம். இப்ப மூணு பேர் பழக்கம் ஆயிட்டாங்களா. நல்லா பேசிக்கிட்டு என்ன செய்றாங்கன்னா, இந்த பையன் ரெண்டு பேருமே அவனோட இடத்த கூட்டு வந்துறான். முதல்ல அந்த கடையில வேலை பாக்குறல்ல, அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள போயிறாங்க. யார் அந்த பையன் அவங்களும். அப்படி போனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஆயுமே அவங்க ரெண்டு பேரும் வெளியே வரல. நம்ம ஹீரோனுக்கு கடுப்பாயிரா, என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்லி இவன் அந்த வீட்டோட கதவு திறந்து உள்ள போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் தம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அது எப்படின்னா கஞ்சா தான். சிகரெட்ல கஞ்சா வச்சு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனை பார்த்து நீ அடின்னு சொன்னா அவ வேணான்னு சொல்றா. இல்ல பரவாயில்ல அடி, நல்லா இருக்கும் சொல்லவும் ஒரு 2-3 தடவை கெஞ்சுமே அவளும் வாங்கி அடிச்சிடா. அப்படியே மூணு பேர் மாத்தி மாத்தி அடிச்சு நல்ல போதை ஆயிடுறாங்க. அப்ப அதே நேரம் இவளோட அம்மா வேற போன் அடிக்கிறாங்க. இவளும் போன் எடுத்துறா. அந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மணி நேரத்துல வரேன்னு சொன்னியே, ஏன் என்ன வரலன்னு சொல்லி அவளோட அம்மா வேற கத்திட்டு இருக்கா. புயல் வேற வர மாதிரி இருக்கு, அதனால சீக்கிரம் வான்னு சொல்லி அவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் இவளுக்கு காதல வில்ல, ஏன்னா நெட்வொர்க் ஃபால்ட்னால போன் வேற குறகுறன்னு இருக்கும். அப்படி கட் பண்ணிடுறாங்களா. இவங்க நல்ல போதில மேந்துட்டு இருக்கும் போதான் திடீர்னு இந்த வீட்டுக்குள்ள மூணு பேர் வராங்க. இவங்க யாரு தெரியுதா, அந்த ரெண்டு போலீஸ கொடூரமா கொண்டாங்களே அந்த கொலகார பையன் தான். சரி இவங்க எதுக்கு இங்க வராங்க பார்த்தா, இங்க ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையன் வேற யாரும் இல்ல, இந்த கொலகாரனோட பையன் தான். இவங்க மூணு பேர் பக்கமே அவ ரொம்ப பயந்து போயிறான். பயத்துல அப்படி பம்ம ஆரம்பிச்சிடான். இந்த கொலகார அப்ப இருக்கானே, அவனோட பையனை பார்த்து உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ பண்ணது தப்புடான்னு சொல்லி அவனை வேற கடிச்சிட்டு இருப்பான். அப்புறம் இன்னொருத்த கூட இருப்பான் பத்தியா, அவன் என்னடானா இந்த ரெண்டு பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு அப்படி தடவிட்டு இருப்பான். ரொம்ப கேடு கட்டவன். அப்புறம் அந்த கொலகார கூட்டத்துல ஒரு பொண்ணு இருப்பால, அவ என்ன பண்றானா, நம்ம ஹீரோன் ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டிருப்பா, அதை கிளட்டி அவ போட்டுக்கிறா. இந்த கொலகாரங்க ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க தெரிஞ்சதுமே இந்த பையன் என்ன செய்றானா, அப்பங்கிட்ட போய் ஏதோ சொல்ல வருவான். ஆனா வயித்துல குத்தி அவனை வேற கீழே தள்ளி விட்டுறான். ஏன்னா அந்த கொலகாரனை போலீஸ் வேற தேடிட்டு இருக்குல்ல. இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டாங்க. வெளியே போனா எங்க சொல்லிடுவாங்க பயத்துல. இந்த ரெண்டு பெண்களுமே உள்ள லாக் பண்ண பாப்பாங்க. அவங்க பயத்துல கதறாங்க, எங்களை விட்டுருங்க சொல்லி எவ்வளவு கெஞ்சி பாப்பாங்க. இந்த கேடு கட்டவங்க அவங்க சில்மச வேலையை காட்ட ஆரம்பிச்சாங்க. குறிப்பா அந்த கடையை வேலை பார்த்தால அந்த பொண்ணு ரொம்ப பயந்துரா. இவங்க நம்மள ஏதோ பண்ண போறான் பயத்துல வேற அவங்கள தள்ளி விட்டுட்டு எதுக்கு ஒரு பாத்ரூம் இருக்கும், அந்த பாத்ரூம்குள்ள ஓடி போய் கதவு முடிக்கிறான். பின்னாடி இருந்து டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கான். இவன் என்ன செய்றானா, அவளோட மொபைல் எடுத்து செக் பண்ணி பாக்குறா, டவர் இல்ல. சரி எதுக்கு ஒரு சின்ன சேனல் இருக்கும், அந்த சேனல் வழியா பார்க்கும்போது ஒரு போலீஸ்கார வேற வெளியே போயிட்டு இருக்கான். அவன் வேற கத்திட்டு இருப்பா. கத்து வெல்ல அவங்க அதுல அங்க விழாது. அந்த போலீஸ்காரன் போயிடுறான். இவனை கதை உடைச்சு உள்ள வந்ததுமே இவகிட்ட இருக்க அந்த போனை பிடிங்கி உடைச்சு இவளை போட்டு அடி நடிச்சு இவளையும்
மட்டையாக்கிடுறான். அப்புறமா நம்ம ஹீரோட ஒரு மொபைல் இருக்கும்ல அதையும் எடுத்து உடைச்சு போடுறாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 2 பெண்களை கூட்டிக்கிட்டு கார்ல வேற போயிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரமா போயிட்டு இருக்காங்க. முத நம்ம ஹீரோன் வந்தாங்களே அந்த வழியா தான் வராங்க. எதுக்கு அந்த காட்டு கொண்டு போறாங்கன்னா இந்த 2 பெண்களை கொல்றதுக்காக தான் இந்த கொலைகாரையும் கூட்டு போறாங்க. ஆனா இதை புரிஞ்சதுமே அந்த கடையில வேலை பார்த்தால பொண்ணு அவதான் ரொம்ப கத்திட்டு இருப்பா. அதே சமயம் நம்ம ஹீரோ என்ன பண்றானா இந்த சார்ஜர் மாதிரி இருக்கும் பத்தியில அதை வேற பிரஸ் பண்ணி விடுறா. ஏன்னா அதை ஹீட் ஆகும், அதை வச்சு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி இவ அதை ஹீட் பண்ணிட்டு இருப்பா. அது கொஞ்ச நேரம் வந்துரும்ல அதை எடுத்து பக்கத்துல அந்த லேடி இருப்பால அவளோட தலையில சுடுமே ஒரு செகண்ட் எல்லாருமே பதறிடுறாங்க. பதட்டு என்ன தெரியாம இவங்க திணறிட்டு இருப்பான்ல அந்த கேப்ல இவன் அந்த காரோட கதை வேற திறந்துறா. கீழே குதிக்கலாம் போகும்போது அதுக்குள்ள புடிச்சு உள்ள இழுத்துறாங்க. அதே சமயம் இந்த கொலகரை இந்த பக்கமா திரும்பிட்டு இருந்தால அவன் வேற கொஞ்சம் கோட்டையை வெட்டுறான். அதனால இந்த பள்ளத்து பக்கமா அந்த கார் வேற இறங்கிரும். அப்படி மடமடன்னு அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கும்ல எதுக்கு 2-3 மரம் இருக்கும்ல அந்த மரத்துல முட்டிட்டு ஒரு இடத்துல போய் நின்றும். நல்லா அடி பயங்கரமான அடி. காருக்குள்ள இருந்தவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா இந்த கொலகரோட தம்பி ஒருத்தன் தானே ஃப்ரெண்டா தம்பியா அவன் மூக்கு மாதிரிலாம் உடஞ்சு போச்சு. அப்படியே மூஞ்சிலாம் ரத்தமா இருக்கும்ல கோவத்துல நம்ம ஹீரோனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த வெள்ளி இருக்கல்ல அவளோட நெத்தியில நம்ம ஹீரோன் சுட்டு வச்சிருப்பால அந்த காயத்தை பார்க்குமே இவளுக்கு வேற கிறுக்கு பிடிச்சிடும். கோவத்துல இன்னொரு பொண்ணு இருந்தாலே அந்த பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன செய்யறா பக்கத்துல உருட்டு கட்டை இருக்கும் அதை எடுத்து இந்த லேடி அடிக்க அந்த சக்கல இந்த லேடி வேற ஓட ஆரம்பிச்சிடா. நல்லா திடுன்னு காட்டுக்குள்ள ஓட இவளை பிடிக்கிறதுக்காண்டி இந்த வெள்ளியும் அந்த கொலகரோட ஃப்ரெண்ட் இருக்கல அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள ஓடி வராங்க. அவளை அடிச்சு ஓடிட்டு இருக்கா. ஓடுற வழியில என்ன காப்பாத்துங்க காப்பாத்துன்னு மனுஷன் கத்திக்கிட்டே தான் போறா. போற வழியில ஏதோ ஒரு கீழே ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் அந்த பள்ளத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. இவங்க வந்துறாங்க. அந்த பள்ளத்தை பார்க்காம இவங்க அந்த பக்கமா ஓடிறாங்க. அவங்க போன அடுத்த நிமிஷமே இவளை எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அப்படியே ஓடி போனவ அந்த காட்டுக்கு அந்த பக்கமா ஏதோ ஒரு ஃபேக்டரி நினைக்கிறேன். அதை பார்க்க அங்க ஆள் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட உதவி கேட்கலாம்னு சொல்லி இப்ப போபா. ஆனா அதுக்குள்ள இவளை பிடிச்சிறாங்க. பிடிச்சி உள்ள வர இழுத்துட்டு வந்துறாங்க. எங்க மறுபடியும் தப்பிச்சு போயிடுறான்னு சொல்லி அவளோட கையை கால கட்டி போட்டு அந்த இடத்துல போட்டுறாங்க. இப்ப அந்த கொலகார இருக்கான்ல நம்ம ஹீரோனை மடக்கி பிடிக்குமே எல்லாரும் மடக்கி பிடிச்சிறாங்க. இவனோட பையன் ஒருத்தர் இருப்பான் பத்தில அவன் அவளை ரேப் பண்ண சொல்றாங்க. ஆனா அந்த பையன் பாவம் முடியான்னு சொல்றான். அவனோட கையை பிடிச்சி கண்டங்கிற இடத்துல கையை வச்சு தட ஓடுறாங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப மோசமா இருக்கும். அப்புறம் இன்னொரு பொண்ணு இருந்தால எங்க அவ தப்பிச்சு போயிடான்னு சொல்லி கத்தியை வச்சு அவளோட வயித்துல குத்தி அவளை வேற கொடூரமா கொன்னுறாங்க. அவளை கொன்னதுக்கு அப்புறம் எங்க நம்ம ஹீரோனை கொல்லுவாங்க பார்த்தா ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கேடுகட்ட அப்ப இருக்கானே நம்ம ஹீரோனை மடக்கி பிடிச்சி அவளை வேற ரேப் பண்றாங்க. அந்த பையனும் நம்ம ஹீரோன் எவ்வளவு கெஞ்சுவான். ஆனா அவங்க விடுற மாதிரி இல்ல. எல்லா படத்துல வர மாதிரியே இந்த பொண்ணை நாசம் பண்ணிடுறாங்க. இந்த கொடூர சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க லேசா அசந்தாப்புல இருப்பாங்கல்ல அந்த கேப்ல நம்ம ஹீரோன் திடுத்துன்னு ஓட ஆரம்பிச்சா. அந்த காட்டு பக்கமா ஓட இவளை வேற துரத்தி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவளை விடுற மாதிரி இல்ல. அடிச்சு பிடிச்சி வேகமா ஓடி வந்தவ எதுக்கு ஒரு பெரிய லேக் இருக்கும் அந்த லேக்ல குதிச்சிரா. இவளுக்கு தான் நல்லா நீச்சல் தெரியும்ல அதனால நல்லா நீஞ்சி வேகமா போயிட்டு இருப்பா. பின்னாடி இந்த குலகர வந்தாங்கல்ல அவங்க வேற பாத்துறாங்க. இவ நீந்தி போறத பார்த்ததுமே துப்பாக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 1-2 புல்லட் அவளை கிராஸ் பண்ணி போகும். ஆனா ஒரு புல்லட் அவளோட வயித்து பக்கமும் இன்னொரு புல்லட் அவளோட முதுகுல பட்டுரும். அப்படியே ரத்தமா வர அந்த இடத்துல நம்ம ஹீரோன் மயங்கிறா. அந்த தண்ணியில வேற மேந்துட்டு இருப்பல்ல இதை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. சோழி முடிஞ்சுச்சு இவளை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு பொண்ணை கொன்னுட்டாங்க இன்னொரு பொண்ணுக்கு எடுத்துட்டாங்க. அவளும் செத்து போயிட்டானே தெரியல. அப்படியே மேந்துட்டு இருப்பல்ல நேர வேற இருட்டாயிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே நம்ம அங்க ஒரு பையன் இருப்பானே அந்த பையனை இழுத்துக்கிட்டு இவங்க நேரம் அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. எங்க வராங்கன்னா நம்ம ஹீரோன் வீட்டை தேடி வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அவங்க வீட்டுல வேற உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்களே அப்ப கதவு தட்டுற சத்தம் யாரும் பார்த்தா இந்த கொலகார பயலுக்கு தான். ஆனா இதுதான் நம்ம ஹீரோன் வீடுன்னு இவங்களுக்கு தெரியாது. ஏதோ எதார்த்தமா தஞ்சை போகும் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்துறாங்க. இவன் மூக்குல வேற அடிபட்டு இருக்கும்ல அந்த காயத்தை பார்க்குமே இவன் ஒரு டாக்டர் தானே உடனே அவனுக்கு வேற என்ன ஏது பார்த்துட்டு இருக்கான். அவனோட மூக்கு எலும்பு உடஞ்சிருக்கும்ல அந்த மூக்கை சரி செஞ்சு அதுக்கு வேற தையல் போட்டுட்டு இருப்பான். ஆனா இன்ன வரைக்குமே அவங்க பொண்ணுக்கு என்னாச்சுன்னு இவங்களுக்கு தெரியல. சரி வந்தவங்களை உபசரிக்கணும்னு சொல்லி ஏதோ குடிக்கிறது கொடுக்க அவங்க குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பையன் இருப்பான்ல அவன் வேற திருத்தர முடிச்சிட்டு இருப்பான். இதை நம்ம ஹீரோன் அம்மா நோட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இந்த பையன் இப்படி இருக்கான்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகத்துல பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் தாங்க பயங்கர விறுவிறுப்பா இருக்கும். நான் ஆரம்பத்துல சொன்னேனே கடைசி 1/2 மணி நேரம் அது இந்த கட்டம் தான். அடுத்து என்னன்னு உங்க மனசு பதற போகுது. அந்த கொலகார முக்குல தையல் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வேற கரண்ட் போயிடுது. அது என்ன இது பார்க்கலாம் சொல்லி நம்ம ஹீரோன் அப்பா அவர் வெளியே போயிறாரு. அப்படி வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் அம்மாவை பார்த்து நீங்க இந்த வீட்டை ரொம்ப நாள் இருக்கீங்க கேட்டா அவ இல்லன்னு சொல்றா. நீங்க நினைக்கிற மாதிரி இது என்னோட சொந்த வீடு இல்ல என் கூட பிறந்த அண்ணனோட வீடுன்னு சொல்லிடுறா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா போனால ஜெனரேட்டர் வேற ஆன் பண்ணி விட்டுறான். திரும்ப வேற கரண்ட் வந்துடும். அந்த கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ உள்ள வரமே இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா எல்லாரும் ஒண்ணா ஒரு ஹால்ல உட்கார்ந்திருக்காங்க. அப்ப அந்த பையன் வேற நம்ம ஹீரோட அம்மா மறுபடியும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இதை மறுபடியும் அந்த அம்மா பாத்துறாங்க. ஏதோ ஒன்னு சொல்ல வரான்னு இவங்களுக்கு புரியுது. இவன் எதையும் சொல்லிடக்கூடாதுன்னு அந்த வெள்ளி வேற மறைச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அந்த கிளாஸை கொண்டு வைக்கணும் சொல்லுமே இந்த பக்கமா கிச்சன் இருக்கும் சொல்லவும் இவன் அந்த கிச்சன் பக்கம் போயிடா. எங்க ஏதாவது சொல்லிடணும் பயத்துல இந்த 3 பேர் முகத்துல அப்படி பயமா இருக்கும். அப்படியே திருத்தன முடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பையன் நேரம் நினைச்சானா கிச்சனுக்கு போயிடும். அந்த கிளாஸை வச்சுட்டு இவன் திரும்பும் போது எதுக்கு இருக்கிற பார்த்து இவன் மிரண்டு போறான். என்னடா பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜோட டோர்ல நம்ம ஹீரோட படத்தை ஒட்டி இருக்கும். போட்டோ ஒட்டி இருக்கும்ல அதை பார்த்து அப்படி நின்றான். அதே நேரம் நம்ம ஹீரோட அம்மா உள்ள வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது என்னோட மகன் சொல்லுமே இவன் அப்படி நிலத்தர மாடி கீழே வேற விழுந்துறான். அப்படியே டொங்கு டொங்கு இருமிட்டு இருப்பான்ல இவங்க தான் என்னாச்சு ஏதாச்சும் கேட்பாங்க. ஆனா அதுக்குள்ள இவன் பயந்துகிட்டு பக்கத்துல ஒரு பாத்ரூம் இருக்கும் அதுக்குள்ள போய் உள்ள போய் உட்காந்துக்கிறான். உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனுக்கு தெரியும் இவன் அப்பாங்கிற என்ன பண்ணான்னு. அதை நினைச்சு அழுதுட்டு இருப்பான்ல. அதே நேரம் இவனோட அப்பாங்கிற வந்து கதை வேற தட்டிட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்கான் கேட்டா ஒண்ணு இல்லன்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன செய்யறானா கதை வந்து வெளியே வருவான்ல வெளியே அந்த காலில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா எதுக்கு உட்காந்துருப்பாங்க. அவங்களே முகத்தை குறுக்குன்னு பார்த்துட்டு இவன் திரும்ப அந்த கிச்சனுக்குள்ள வந்து இவன் ஒரு கிளாஸ் வச்சிருப்பான்ல அந்த கிளாஸை சுத்தி ஒரு செயினை வர வைக்கிறான். இந்த செயின் யாரோட செயின்னா நம்ம
நம்ம ஹீரோட செயின் தான். அதை வச்சுட்டு இவன் திரும்பினா கொய்யால இவன் அப்பங்கிறத நினைப்பான். இவனுக்கு பக்குன்னு ஆயிரும். அப்புறம் என்ன அப்படியே அந்த சீனை கட் பண்ணி வெளியே வர காட்டுறாங்க. அப்பதான் ஒரு பயங்கர ட்விஸ்ட். நம்ம ஹீரோ செத்து போயிட்டு நினைச்சோம்ல, ஆள் உசுரோட தான் இருக்கா. அந்த லேக்ல இருந்து நீந்து வந்தாலா இல்ல இந்த மலை வேலை அடிச்சு தான் தெரியல. இப்ப எங்க வந்திருக்கானா இவரோட வீட்டுக்கிட்டே வந்துடுறா. அதே நேரம் இந்த கொலகாரி இருக்காங்கல்ல, அவங்க அந்த வீட்டுல தங்க வச்சுட்டு நம்ம ஹீரோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இன்னொரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு டப்புன்னு சத்தம் கேக்குது. இந்த அப்பங்க அதுல விழுந்தது வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அது என்னன்னு சொல்லி அதை பாக்குறதுக்காண்டி இவன் வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அந்த வீட்டு வாசல் கிட்ட ஏதோ ஒரு சேர் வேற ஆடிட்டு இருக்கு. இவங்க வந்து என்னன்னு பாப்பாங்கல்ல, பார்த்தா கொய்யால நம்ம ஹீரோயின் தான். அவ உசுருக்கு போராடி அந்த சேர் அவ தான் ஆட்டிட்டு இருக்கா. இதை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் மிரண்டு போறாங்க. ஏன்னா உடம்புல புல்லட் காய் இருக்கும்ல, அவளை வேற அப்படியே தூக்கிட்டு வந்துறாங்க. பார்த்தா அவளோட முதுகுலையுமே வயிற்றுலயும் ஒரு புல்லட் இருக்கும். இதெல்லாம் யார் பண்ண தெரியாம இவங்க ரெண்டு பேரும் பதறிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வேற மூச்சு பேச்சு இல்லாம இருப்பல்ல, இந்த அப்பாங்கிறத நினைச்சினா நெஞ்சில போட்டு அமுக்கி அவளுக்கு வேற மூச்சு வர வச்சிரான். பயப்படாத, பக்கத்துல அப்பா அம்மா இருக்கும், பயப்படான்னு சொல்லி இவன் ஆறுதலா சொல்லிட்டு இருப்பான். அவளோட முதுகுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும்ல, அந்த ரத்தத்தை நிப்பாட்டுக்காண்டி இவ எதை எடுக்க சொல்லிருப்பாமல. நம்ம ஹீரோ நம்ம நினைச்சாங்க நேர கிச்சனுக்கு வராங்க. அங்க ஏதோ ஒன்று எடுத்துட்டு இருக்கும் போதான் இந்த பையன் வர கிளாஸ் வச்சிருப்பான்ல, நம்ம ஹீரோட செயின் வச்சிருப்பான்ல, அதை வேற பாத்துறா. அப்பங்கிற அந்த கத்தியை சூடு பண்ணி அவ முதுகுல அந்த புல்லட்டை வேற வெளியே எடுத்துட்டு இருக்கான். அதையும் எடுத்துறான். இவ உடம்புல வேற ஏதாவது காய இருக்கும்னு சொல்லி இவன் தடவி பார்க்கும்போது அவளோட பெண் உறுப்புல ரத்தமா வரும். இதை பார்த்து புரிஞ்சுக்கிறான் தன்னோட மகளை எவனோ ஒருத்த கற்பழிச்சிருக்கான்னு. அதை தெரிஞ்சதுமே இவங்க ரெண்டு பேரும் கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன செய்யறான்னு தெரியல, அவளோட உடம்புல லேசா ஒரு இடத்த கிழிச்சு ஒரு பைப்பை சொருவி அது மூலமா ரத்தம் வெளியே வருது. அதுவும் அந்த ரத்தத்தை ஒரு கிளாஸ்ல வேற புடிச்சிட்டு இருக்கான். இது எதுக்குன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தன்னோட பொண்ணை சீரழிச்சவங்க இவங்க தான் தெரிஞ்சதுமே வருமே நம்ம ஹீரோ அப்பனுக்கு அப்படி கோத்துல பல்ல வர கடிச்சிட்டு இருப்பான். அந்த பக்கம் பார்த்தா இந்த கொலகார பையன் இருக்கல்ல, அவனோட துப்பாக்கி என்ன செய்யறா, பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள வச்சுட்டு இவன் போய் பெட்ல படுத்துறான். எதுக்கு இவனோட பையன் உட்காந்துருப்பான்ல, படுத்திருப்பான்ல, அவன் அந்த துப்பாக்கியை பார்த்துட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா என்ன செய்யறானா, இந்த கேரேஜ் சொல்லுவாங்களே அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா சின்னதா ஒரு போட் இருக்கு. சரி போட் இருக்கா தப்பிச்சு போலான்னு பார்க்க போதா அந்த போட்டோட சாவி வர இல்ல. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா இந்த கொலகார பையன் இருக்கல்ல, எல்லாரும் அசன் தூங்குனதுக்கு அப்புறம் அப்படியே மெது வந்துச்சு போய் அந்த துப்பாக்கி வர எடுத்துறான். மறுபடியும் இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த அப்பகர ஓடி வந்து அந்த போட்டோட சாவி வர கேக்குறான். ஆளுக்கு ஒரு பக்கமா அந்த சாவி வர தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அம்மா என்ன செய்றாங்கன்னா நேர கிச்சன் பக்கம் வந்துறாங்க. அங்க ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கத்தி இருக்கும் பத்தில அந்த கத்தி வர எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் திரும்பி பார்க்கும்போது இந்த கொலகாரர் இருக்கானே அவனோட ஃப்ரெண்டு வேற வந்துறான். இவளுக்கு ஒரு பக்குன்னு ஆயிரும். இந்த கேடு கட்டவன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மேலேயே நோட்டை வச்சிட்டு இருப்பான், கண்ணு வச்சிட்டு இருப்பான். இது அவங்களுக்கும் தெரியும். இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கான், என்ன இடத்துல வந்திருக்கான்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அதே நேரம் தான் அந்த ஃப்ரிட்ஜோட டோர்ல வர இவரோட மகளோட போட்டோ ஒட்டி இருக்கும்ல, அதை வேற பாத்துறாங்க. அந்த கொலகார பைய பார்த்தானா பெரிய பிரச்சனை இருக்கும்ல, அதனால அவளை திசை திருப்பதுக்காண்டி அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அப்படி வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்க இவ இதை குடிக்க சர கேட்பான். இதான் அசாக்கும் சொல்லி அந்த ஃப்ரிட்ஜ் கிட்ட போனதுமே அந்த போட்டோ ஒட்டி இருக்கும்ல, அதை வேற பிச்சு இவங்களோட பாக்கெட்ல வேற ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. அப்புறம் உள்ள இருக்க அந்த சரக்கு எடுத்து ரெண்டு பேரும் ஊத்தி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அந்த அப்பங்கற வேற தேடி இருந்தால இவன் நேரம் எங்க வந்துறானா இந்த டூல்ஸ்ல இருக்க பத்தில அந்த இடத்துக்கு வந்துறான். அவன் ஏதோ ஒன்று எடுத்துட்டு இருக்க அப்படி மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா இவன் அந்த சரக்கு அடிச்சிட்டு இருந்தவன் திடீர்னு உள்ள வர போயிறான். ஏன்னா அந்த ஹாலுக்குள்ளதான் அவங்களோட மகளை படுக்க வச்சிருப்பாங்களே, இதை வேற பாத்துறான். அப்படி பயங்கர சாக்காயிரம். அப்ப இவன் பார்த்த விஷயத்த நம்ம ஹீரோ நம்ம பாத்துறாங்களே, பின்னாடியே வந்து அந்த பாட்டில் எடுத்து ஒரே அடிதான் அடிச்ச அடியில அவன் கீழே விழுந்துறானா. இவங்களை பயத்துல என்ன பண்ண தெரியாம அந்த கத்தி பக்கம் போய் நின்றுக்கிறாங்க. இவன் கோத்துல நினைச்சானா நம்ம ஹீரோ நம்ம அடிக்கலான்னு ஓடி வருவான்ல, இவன் பக்கத்துல வர அந்த கத்தி எடுத்து அவனோட நெஞ்சில ஒரே சொருவுதான். தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா தெரியல, அந்த கத்தி அவனோட நெஞ்சில நல்ல வதக்கன்னு இறக்கிறாங்க. இவன் என்னடானா அந்த கத்தி அப்படியே புடிங்கி எடுத்துறான். புடிங்கிட்டு நம்ம ஹீரோ நம்மாவை துரத்தி அவளை வேற புடிச்சிடான். அந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்கும்ல, அந்த டேபிள படுக்க போட்டு அப்படியே குத்தலாம் போவான்ல, இவ ஜஸ்ட் மிஸ்ல அவனோட பாயிண்ட்ல மிதிச்சிடறா. அதனால வலிக்காம துடிச்சிட்டு இருப்பால, அந்த கேப்ல அவனை தள்ளி விட்டு ஓடி வந்துட்டு இருப்பா. அப்ப முன்னாடி பார்த்தா ஒருத்த சுத்தில நினைக்கிறான். யாராம் பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா தான். ஆல்ரெடி அந்த அப்பங்கற செம்ம கான்ல இருக்கான். இப்ப வசமா அவன் தனியா மாட்டிக்கிட்டான்ல, இவனை பொழந்து எடுத்துலாம் சொல்லி முன்னாடி வந்தா அந்த பையன் தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். அப்ப அந்த கிச்சன்ல ஏதோ ஒரு பொருள் இருக்கும்ல, அதை எடுத்து தூக்கி வீசுமே இவன் மேல பட்டதுமே கையில ஒரு சுத்தில வச்சிருந்தால அது வேற தவறி கீழே விழுந்துரும். அதே நேரம் இந்த கொலகாரன் பையன் வந்துருச்சு, விட்டா நம்மள கொன்றான் பயத்துல அந்த ஜன்னல் இருக்கும் பத்தில அங்க போய் கத்திட்டு இருக்கான். ஏன்னா எதுக்கு இருக்க வீட்டுல தான் அவனோட கூட்ட வர இருக்கும், அதனால கத்திட்டு இருப்பான்ல. நம்ம ஹீரோட அப்பங்கற பக்கத்துல வரமே அவனோட மூக்கு உடைஞ்சு தையல் போட்டுருப்பான்ல, அந்த மூக்க பிடிச்சி நல்லா தெருக்கி விட்டுறான். வலி தாங்க முடியாம இவனை தள்ளி விட்டுட்டு இவன் நேரம் என்ன மறுபடியும் கிச்சன் கிட்ட வந்துறான். அந்த இடத்துல தான் இந்த வாஷ் பேசன் இருக்கும் பத்தில அதுக்கிட்ட நிக்க நம்ம ஹீரோட அம்மா இருக்கா பத்தில அவன் என்ன பண்றானா இவனோட தலையை பிடிச்சி அந்த வாஷ் பேசன்ல போட்டு அமுக்கிட்டு இருப்பான். ஏன்னா தண்ணி வேற இருக்குல, வச்சு அமுக்கு அமுக்கிட்டு இருப்பான். பக்கத்துல நம்ம ஹீரோ அப்பா இருக்கான்ல, அவன் வந்து அமுக்கிட்டு இருப்பான். அதே நேரம் ஏதோ பக்கத்துல சுவிட்ச் இருக்கு நினைக்கிறேன், அந்த சுவிட்ச் போடுமே வாஷ் பேசன்ல ஏதோ மோட்டர் இருக்கு நினைக்கிறேன், அந்த மோட்டருக்குள்ள இவனோட கை வர மாட்டிக்கிறோம். வச்சு அமுக்குமே அவனோட கையை பதம் பார்த்துட்டு இருக்கு. வழியில வேற துடிச்சிட்டு இருப்பான்ல, எங்க இவனோட சத்தத்தை கேட்டு அவனோட கூட்டத்தாளுக்கு வந்துருவாங்க பயத்துல சுத்தில எடுத்து அவன் தலையில ஒரே போடுதான். நங்குன்னு இறங்கிருமா பாட்டுல இந்த கொலகார செத்து போயிறான். ரத்த வெள்ளத்துல ஒருத்தங்காலி. அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேருமே அந்த கொலகாரையை படுத்திருப்பாங்கல்ல அந்த வீட்டுக்கு வந்துறாங்க. அப்படியே மெதுவா வந்து என்ன செய்றாங்கன்னா அவங்களோட பெட்ரூம் வரைக்கும் வந்துறாங்க. அப்பதான் எதுக்கு பார்த்தா அந்த கொலகாரோட பையன் வர கையில துப்பாக்கியோட அப்படி உட்கார்ந்துருப்பான். ஏன்னா அவனோட அப்பனை இவனால கொல்ல முடியல, அதனால அழுதுட்டு இருப்பானா. நம்ம ஹீரோட அப்பக்காரன் தான் மெதுவா போய் அவங்க கிட்ட அந்த துப்பாக்கியை வாங்கிறான். வாங்கினதுக்கு அப்புறம் என்ன செய்யறானா இந்த வில்லி வேற படுத்திருப்பால அவளோட கழுத்துல வர சுட்டுறான். ஆனா நெஞ்சுக்கு தான் குறி வச்சிருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல அவளோட கழுத்து கிட்ட பட்டுரும். இதனால ஜஸ்ட் மிஸ்ல அந்த கொலகார உசாராயிரும். அங்கிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து நம்ம ஹீரோட அப்பா மேல தூக்கி போடுமே துப்பாக்கியை வர கீழே போட்டுறான். அந்த சாக்குல இந்த கொலகார இன்னொரு பக்கம் ஓடி போயிடும். அதே நேரம் இந்த வில்லி என்ன பண்றானா நம்ம ஹீரோட அப்பா இருக்கான்ல அவன் முதுகு மேல ஏறி அவனை வேற தடுத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த கொலகார இன்னொரு ரூமுக்குள்ள போனால அந்த ரூமோட ஜன்னலை உடைச்சு
வெளியே வர குதிச்சிடான். திடுத்துன்னு எங்க ஓடுறானா நம்ம ஹீரோ இருந்தால அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த வெளியே என்ன பண்றானா நம்ம ஹீரோ தள்ளி விட்டுட்டு எதுக்கு ஒரு பாத்ரூம் இருக்கும் அதுக்குள்ள ஓடி போய் கதவு முடிக்கிறான். மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா அந்த கொலைகார போய் அந்த வீட்டுக்குள்ள வந்தால வந்து பார்க்கும்போது அந்த டேபிள் மேல ஒரே ரத்தமா இருக்கும்ல. இதை பார்த்து புரிஞ்சுக்கிறான். இதுக்காக தான் நம்ம கொல்ல வராங்கன்னு இவன் புரிஞ்சுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ எங்கடா பார்த்தா இந்த கேரேஜ்ல ஒரு போட்டு இருந்துச்சுல அந்த போட்ல ஒளி வச்சுட்டு தான் இவங்க ரெண்டு பேருமே இந்த கொலைகாரனை போட்டு தரலான்னு வந்திருப்பாங்க. அப்ப இவன் என்ன செய்யறானா அதை பார்த்துட்டு உள்ள போவான்ல. உள்ள போய் பார்த்தா அவனோட தம்பியா ஃப்ரெண்டா அவனோட ஆள் செத்து கிடப்பான்ல. அதை பார்த்து அழுதுட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் அந்த வெள்ளி வேற அந்த பாத்ரூம் போய் ஒளிஞ்சல்ல அவ உடம்புல வேற துணி இருக்காது. அதனால அந்த சீனை என்னால காட்ட முடியாது. இவங்க ரெண்டு பேருமே அந்த கதை உடைச்சு உள்ள வந்துறாங்க. அவங்க கிட்ட வேற கத்தி இருக்குமா எப்படி கஷ்டப்பட்டு போராடிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அம்மா இருக்காங்கல்ல துப்பாக்கி எடுத்து அந்த வில்லியோட தலையில ஒரே போடுதான். பாட்ல அவ செத்து போயிடா. இந்த வில்லியை கொண்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட அப்பா இருக்கான்ல அவன் மட்டும் என்ன செய்யறானா அந்த கொலைகார ஒருத்தர் இருக்கானே அவனை தேடிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்துறான். ஏன்னா மிச்சம் இருக்கிற ஒருத்தன் தான் அவனை போட்டு தரலன்னா இவன் அந்த வீட்டுக்குள்ள வந்துறான். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவனை வேற காணோம். எங்கட ஆளை காணுமேனு இவன் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க அந்த போட்டோட சாவி தேடிட்டு இருக்காங்க. மறுபடியும் இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பாங்கிற தேடி போவான்ல அந்த கொலைகார எங்க இருக்கானே தெரியல. ஆனா அப்பதான் அவன் எங்க இருக்கான்னு காட்டுறாங்க. ஒரு ரூமோட கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பான். நம்ம ஹீரோட அப்பாங்கிற பேச்சு கொடுப்பால பதிலுக்கு அந்த கொலைகார பேச்சு கொடுப்பான். அப்படி பேசிக்கிட்டே ஏதோ ஒரு கல்லை எடுத்து அந்த பக்கமா உருட்டி வரான். இந்த சத்தத்தை கேட்டு அவன் அந்த பக்கம் தான் இருக்கான்னு நம்ம ஹீரோ அப்பா நினைச்சுக்கிறான். அப்படியே சத்தம் போடாம மெதுவா பதுங்கி பதுங்கி இவன் அந்த மேல மாடிக்கு வந்துறான். அந்த மாடியோட ரூமுக்கு வந்ததுமே அந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருக்கும்ல அந்த ஜன்னல் கிட்ட வந்து பார்த்தா வெளிய யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரி இருக்கு. இதை பார்த்து இவன் நினைக்கிறானா ஒருவேளை அந்த கொலைகாரன் தான் ஓடுறான்னு இவன் வேற கத்திட்டு இருப்பான். ஆனா உண்மையில அந்த கொலைகாரன் அதே ரூம்ல ஒளிஞ்சிருப்பான். அப்படியே டப்புன்னு பாஞ்சு வந்து நம்ம ஹீரோட அப்பனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடான். இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்கும். அந்த கொலைகார பையன் இருக்கானே அவன் அளவுக்கு நம்ம ஹீரோட அப்பாக்கு சண்டை பட தெரியாது. அதனால நல்ல வசமா அடி வாங்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோட அப்பனை மேலிருந்து வேற கீழே தள்ளி விட்டுறான். குறுக்க அந்த படிக்கட்டுல இருக்கும் பத்தியில அதை உடைச்சிக்கிட்டு அவனு பொத்துன்னு கீழே விடுறான். நல்ல வசமா அடி வாங்கிறான். ஒரு இரும்பு கம்பி எடுத்து இந்த நாய் அடிக்கிற மாதிரி அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல கீழே தள்ளி விடுமே அந்த டேபிளுக்கு மேல ரெண்டு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் கீழே விழும். ஏன்னா அந்த கிளாஸுக்குள்ளதான் இவங்க தேடிட்டு இருக்காங்களே போட்டோட சாவி அது அதுக்குள்ளதான் இருக்கும். நம்ம ஹீரோ அப்பா பாத்துறான். அதுக்கப்புறம் என்ன அந்த கம்பியை வச்சு இவனோட கழுத்தை வர நெரிச்சிட்டு இருப்பான்ல எங்க இவன் சோழி முடியும் பார்த்தா கரெக்டா அந்த நேரம் பார்த்து இவனோட புள்ளையாண்ட இருக்கானே அவன் துப்பாக்கியோட நிப்பான். இதை பார்த்து இவன் மிரண்டு போயிறான். யாரா இருந்தாலுமே சொந்த அப்பனை சொல்றதுக்கு மனசு வராது. அதனால இவன் திருத்தர முடிச்சிட்டு இருப்பான்ல அந்த துப்பாக்கியை புடுங்கி இவங்கிட்ட ஒரு ராட் இருக்குமே அப்படியே அந்த ராடை வச்சு அவன் நெஞ்சில குத்திடுறான். புள்ளன்னு பார்க்காம அவன் வர கொல்ல பாப்பானா. அதே சமயம் நம்ம ஹீரோ அம்மா இருக்காங்கல்ல இந்த பயர் கேஸ் இருக்க அந்த இரும்பை வச்சு அவன் தலையில ஒரே போடுதான். அதே நேரம் நம்ம ஹீரோட அப்பா இருக்கான்ல அவன் வந்துடுறான். அந்த ஸ்டிக்கை வச்சு இவன் ஒரு பக்கம் அடிக்க அவன் அந்த இரும்பை வச்சு இவன் தலையில அடிக்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சு அவனை வேற மட்டையாக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா மறுநாள் காலையில பார்க்கும்போது இவங்க 4 பேருமே அந்த போட்ல தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. நான் நினைச்சேன்னா இந்த பையில இரும்பால குத்துனால சோழி முடிஞ்சிருக்கும் பார்த்தேன். நல்ல வேலையா பொழைச்சுக்கிட்டா. அப்புறம் அந்த கொலைகாரனுக்கு என்னாச்சு பார்த்தா இந்த அப்பாங்கிறது பெரிய டாக்டராச்சே. அவன் உடம்புல எந்த இடத்துல அறுத்தா அவனுக்கு உணர்வுலாம் போகுமோ அந்த இடத்த வர அறுத்து விட்டுறான். ஆனா அது என்னன்னு காட்டல. அதுக்கப்புறமா இந்த கரண்ட் அடுப்பு இருக்கு அதான் அந்த மைக்ரோ ஓவன் சொல்லும்ல அந்த அடுப்புக்குள்ள இவனோட தலையை வச்சு தாய் வர செட் பண்ணி வச்சிடான். இவன் மைக்கம் தெளிச்சு பார்க்கும்போது இவனால கையகளை அசைக்க முடியல. அப்படியே ஒவ்வொன்னு கத்திட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹீட் அதிகமாகுமே இவனோட தலை வெடிச்சு சிதறிடும். கடைசியா இந்த கொலைகாரனை கொன்னுட்டாங்க. ஆரம்பத்துல நம்ம ஹீரோட அப்பா அம்மா தப்பிச்சு போக நினைச்சிருப்பாங்க. ஆனா முத முடிவு எடுத்தது நம்ம ஹீரோட அம்மா தான். ஏன்னா யதார்த்தமா எடுத்தாங்களா இல்ல தெரிஞ்சு எடுத்தாங்க தெரியல. முதல்ல ஒரு கொலைகாரனை கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு தைரியம் வந்திருக்கும். தன் மகளோட வாழ்க்கையை சீரழிச்சவங்கள ஒருத்தவங்க கூட உயிரோட கூடன்னு எல்லாத்தையும் கொடூரமா கொன்னுட்டாங்க. அதோட இந்த படம் முடியுது. எனவே இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூடவே இந்த ஆளுங்கிற ஒரு பட்டன் இருக்கும்ல அந்த பெல் ஐகானை கொடுத்துருங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான கதையில பார்க்கலாம். தேங்க்யூ.